ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ த லைட் மீடியா பிரசன்ஸ். இப்போ யோவான் 1ஆம் ஆகமத்துல 1வது 1வது அதிகாரத்துல அந்த முதல் 5 வசனங்களை நம்ம அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்போ இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ற இடத்துல நாம் இயேசு என்று இயேசுவானவருடைய பெயரை பொருத்தி நாம் இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனாய் இருந்தார். இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் இயேசுவால் உண்டானது. இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. இயேசுவே வாழ்வும் ஒளியும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவே மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறார், மனுஷருக்குள் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி, அதாவது இயேசு இருளிலே பிரகாசிக்கிறார். இருள் அவரை பற்றி கொள்ள முடியவில்லை. அதாவது பாதாளத்தின் வாசல் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் சாவுக்கே சாவுமணி அடித்தவர். அவர் இருளை ஜெயமாக முழுங்கியவர். அவர் எல்லோருக்குள்ளும் வழியாகவும் ஒளியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடு என்றால் என்ன, புதிய ஏற்பாடு என்றால் என்னன்னு பல பேருக்கு அது ஒரு மிகவும் குழப்பமான ஒன்று. ஏனென்றால் அவங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு அவங்க முதல்ல மிகவும் குழம்பி போய் இருக்கிறாங்க. நான் எதை வாசிக்கிறது, புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? நம்ம பழைய ஏற்பாடு என்றால் என்ன, புதிய ஏற்பாடு என்றால் என்ன என்கிறத ஒரு சின்ன விளக்கம் நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தான் பிரதிபலிக்கும். ஒவ்வொரு கேரக்டர், அதாவது தாவீது, யோசேப்பு, மோசே, யோனா, யோசுவா போன்ற தேவ மனிதர்கள், தேவனுடைய ஆவிய சிம்சோன் இவர்கள் எல்லாரும் போன்ற தேவ மனிதர்கள் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு மக்களை அவர்கள் ரட்சித்தார்கள். அது கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தார்கள். இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாம் வல்ல தேவனுடைய ஆவியானவர். அவரே இயேசு கிறிஸ்து, அதாவது கர்த்தராகிய தேவன் தாமே மகன் உருவில் பூமிக்குள் வருகிறார். ஆக மூவரும் ஒரே கடவுள், எல்லாம் வல்ல தேவன். இப்பொழுது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த மனிதர்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் இயேசுவுக்கு ஒரு நிழலாய் வாழ்ந்தார்கள். மற்றும் எரேமியா, எசாயா, எசேக்கியேல், தானியேல், ஆபகுக், செப்பானியா, ஜக்காரியா, மல்கியா போன்ற தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்தார்கள். இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இவர்கள் வேதத்திலே இவர்கள் முன்னறிவிப்பாக சொன்ன வார்த்தைகள் முற்றிலும் இயேசுவின் வருகையை குறித்தே. ஆக பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டுகிறது. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
இப்பொழுது புதிய ஏற்பாடு என்பது இயேசுவின் வருகையை நாம் வாசிக்கிறோம். முன்னறிவிப்பாக எழுதப்பட்ட அந்த ஸ்கிரிப்சர்ஸ் இந்த நிறைவேறும் பொருட்டு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் வார்த்தை மனு உருவானார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். பாவமில்லாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் பாவத்தில், அதாவது நாம் ஒரு காலத்தில் இருளில் மூழ்கி கிடந்தோம். நம்மை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்துதல் மூலமாக அவர் தேவனுக்கும் நமக்கும் உள்ள பகையை அவர் உடைத்து நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்கினார். இதை நம்மை கொலைசேயர் 1வது அதிகாரம் 16 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அதே பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்து சகல பரிபூரணத்தையும் நமக்குள்ளே தேவன் வைத்துள்ளார். சகல பரிபூரணத்தையும் நமக்குள்ளே கொடுத்த இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள் இருக்கிறார். ஆதலால் தேவனும் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். நமக்காக அவர் இத்தனை பாடுகள் பட்டு நமக்கு ஒளியாக நம் உள்ளத்தில் இருப்பவரை நாம் அவர் ஒருவரையே ஆராதித்து, யாத்ராகமம் 20:3 கூறுகிறது, என்னையன்றி வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்ற அவர் வாக்கின்படி நாம் நடப்போமா? இயேசுவே மெய்யான தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே மெய்யான தேவன். ஆமென். இப்பொழுது நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இட்ஸ் பை ஃப்ரம் இன்சல்.